நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு காரிய சம்பவம் வரும் பொழுது கூட நம்ம எதிர்பார்ப்போம், நான் இருக்குன்னு சொல்லி என் குடும்பத்தை யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா, எங்களை நடத்தி கொண்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு சின்ன பாரம் கவலை வரும். ஆனா இந்த வார்த்தை சொல்றதுக்கு விலையேற பெற்ற நபர் யார் அப்படின்னா இயேசு மட்டும்தான். வேதத்துல வரும் பொழுது யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அந்த நேரத்துல யோசுவா ஒருவேளை எல்லாமே அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கலாம். எங்களை வழி நடத்திட்டு இருந்த மோசை இறந்துட்டாரே, இனி அவர் வரமாட்டாரே, இனி என் ஜனங்களை நடத்த யார் இருக்கிறா, எப்படி நான் நடத்துவேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா பயப்படாத, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அது போல நான் உன் கூட இருக்குன்னு சொல்லி அவருடைய தோலை தட்டி சொல்ற மாதிரி, அவருடைய பின்னாடி அவருடைய தோலை தட்டி அவருக்கு பின்னாடி ஒரு மலை போல அவர் நின்று இருந்திருக்கலாம். இல்லை அவருக்கு முன்னாடி அந்த சமூகம் எப்படி மோசையை வழி நடத்தினது அது போல அந்த சமூகத்தை அவர் பார்த்துருக்கலாம். எவ்வளோ ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை, ஒரு மனிதனை பூஸ்டப் பண்ற ஒரு வார்த்தை இது. அப்ப அந்த வார்த்தையை யோசுவா பிடிச்சுக்கிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்படின்னா, யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனா யோசுவா இருந்தாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்பவுமே ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உறவாடிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த நபருக்கு தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை யாருக்கு உரிமையானது அப்படின்னா, ஆண்டவரோடு உறவாடுற பிள்ளைங்களுக்கு, எப்பவுமே ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஜெபம்ன்றது ஆண்டவரோடு ஒரு தொடர்பை கொண்டு வருகிறது, அவரோட ஒரு கனெக்ஷன்லயே வச்சுட்டு இருக்கோம். அது ஆண்டவரோட ஒரு உறவாடுற ஒரு நேரமா இருக்கு. அப்போ எந்நேரமும் எப்பவுமே ஜெபத்துல ஆண்டவரோடு உறவாடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உரிமையானது. மோசையோடு நான் இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன். அப்ப இந்த வார்த்தை நமக்கானது. நாம் ஜெபத்துல தரித்து இருக்கும் பொழுது, தேவனோடு உறவாடிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மை தேவன் நம்முடைய தோலை தட்டி நமக்கு அந்த உற்சாகப்படுத்துகிற, நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை சொல்லி தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் எழும்பி நிற்கிற அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்துல உறவாடுங்க, ஆண்டவரோட ஜெபத்துல நினைத்திருங்க. இந்த வார்த்தையை